எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தற்போது தமிழ்நாடு மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போக்கு என்பது சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாடு மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து தங்களது குறைகளை, கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளும் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கின்றனர். இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் ராகுல் காந்தி கேட்டறிந்திருக்கிறார். டெல்லியில் ராகுல் காந்தியுடன் தமிழ்நாடு மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். சமீப காலமாக இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தங்களது கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் மீனவ பிரதிநிதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த சந்திப்பு குறித்த முழு விவரங்களை சொல்லலாம். அதாவது தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினர் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் கூட கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் மீனவ பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இன்றைய தினம் காலையில் சுமார் 10:30 மணிக்கு நாடாளுமன்ற வளாகம் அருகே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மீனவ அமைப்பை சார்ந்தவர்கள் இன்று ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை, அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு இன்று சுமார் 4 மணி அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தற்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தியை நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான இந்த குழுவினர் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய குழு தலைவராக இருக்கின்ற ராஜேஷ்குமார், இதை போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார்கள். மீனவ பிரதிநிதிகளும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழக மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். சுமார் 175க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை வசம் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 70க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் தற்போது வரை இருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட சில மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் கண்கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொட வேண்டும். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக ராகுல் காந்தி பேச வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் இந்த மீனவ பிரதிநிதிகளுடன் உன்னிப்பாக என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது, ஏற்கனவே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது, அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது பல்வேறு நடவடிக்கைகளை மீனவர்கள் தொடர்பாக எடுத்திருக்கிறோம். மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது தொடர்பாக இலங்கை அரசுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அந்த ஜாயின்ட் கமிட்டி என்று கூறப்பட்டிருக்கின்ற இலங்கை மற்றும் தமிழக மீனவ பிரதிநிதிகள் மட்டத்திலான அந்த கூட்டுக்குழுவினுடைய பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறாமல் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ராகுல் காந்தியிடம் வைத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் அவர்கள் பேசுவதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசுவதாக அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.